திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை சுற்றியிருப்போரே அவரை ஏமாற்றுவதாகவும், இப்படியே இருந்தால் கொளத்தூர் கோட்டையை இழந்தது போல மொத்தத்தையும் இழக்கப் போவது உறுதி என்று தாவேக ஐடி விங் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. நம்ம பார்ட்டியை பத்தி ஜனங்க என்ன பேசிக்கிறாங்க, முதல்ல அதை சொல்லுங்க. தலைவா, தமிழ்நாடு பத்தி எரியுது தலைவா. விலைவாசி உயர்வுக்காக நாம நடத்தின போராட்டம் உலக தமிழர்களையே பேச வச்சிருச்சு. தலைவா, இந்த ஒரு போராட்டம் போதும் தலைவா. வர்ற எலெக்ஷன்ல நாம ஆட்சி பிடிச்சிடலாம். வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு, வெல்லட்டும் ஸ்டாலின், மீண்டும் தொடரட்டும் ஸ்டாலின்ற மாதிரி 2026லயும் எங்கள் தலைவர் தளபதி அவர்களுடைய ஆட்சி தான் இங்க மீண்டும் அமைக்க போகுது. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இல்ல, என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அது தலைவர் ஜெயிச்சு கோத்தூர்ல தலைவர் ஜெயிச்சிருக்கு, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ரெடிதான், வரவா வரவா அதெல்லாம் பாட முடியாது. அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், தலைவர் ஜெயிச்சு சேர மாட்டேன். சோலி முடிச்சு. எனக்கு தெரியாது, எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன், தவறா நினைச்சேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கிறேன், சரிங்களா? நான் அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். அமைச்சர் நீங்க எந்த கட்சியா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி பேச கிடையாது. நீங்க மக்கள் தலைவர்கிட்ட வந்து சொல்லிட்டு தலைவர் தான் போயிட்டு வாங்கினாங்க. நம்ம தலைவர் தயவு தான் இன்னைக்கு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஆட்சி நடப்பதை நம்முடைய தயவில் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஸ்டாலின் சொல்லிட்டு அவர்கிட்ட கேளுங்க, சண்முகம் சார் இப்படி சொல்றாரு சார், நீங்க எப்படி இப்படி சொல்றீங்கன்னு கேளுங்க. நம்முடைய கூட்டணியில் இருந்த கட்சிகளுடைய தயவோடு தான் இன்றைக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் அப்படி சொல்லும் போது சண்முகம் 8ஆம் தேதி இப்படி சொன்னாரு, நீங்க எப்படி சொல்றீங்க சார்? அவர்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு கேட்க முடியல, இங்க வந்து கேக்குறீங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. திமுக கூட்டணி என்றே ஒன்று இல்லை. திமுக கூட்டணி நாங்க இருக்கிற மாதிரி என்றது இல்ல. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது இப்போது இல்லை. மியூசிக் 6 மாதம் அல்ல 3 மாதம் கூட தாங்குமா என்ற கேள்விக்குறியோட தான் ஆட்சி நடைபெறும் சொல்லிட்டு திமுக அதெல்லாம் ரொம்ப தப்பானது சார். அதாவது ஒரு 1.25 கோடி மக்கள் ஓட்டு போட்டு ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அது 1 மாசம் கூட தாங்காது, 2 மாசம் தாங்காது, இதெல்லாம் என்ன பேச்சு? 3 மாதங்கள் கூட இந்த ஆட்சி தாங்காது, நாங்க 6 மாதம் வரை டைம் கொடுக்கலாம்னு பார்த்தோம். ஆனா 3 மாதங்கள் கூட இந்த ஆட்சி தாங்காதுன்னு சொல்லி முன்னாள் முதல்வர் 200 வெல்வோன்னு கூட தான் சொன்னாங்க, நடந்துருச்சா? அதனால அதை பத்தி நம்ம கவலைப்பட வேணாம், நம்ம மக்கள் பணியை சாதிப்போம். வந்திருக்காரு, வந்து 1 மாசம் தானே அவரு. அவரும் மெதுவா தானே ஒண்ணு பண்ணிட்டு வர்றாரு. அதுங்களே அதை பண்ணி இவன் என்ன பண்ணி கிழிச்சிட்டாங்க, இவங்க என்ன பண்ணி கிழிச்சிட்டாங்க. ஸ்டாலின் சார் சிஎம் ஓகே, இந்த 5 வருஷத்துல மக்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு யாராவது கேட்டா, மாணவர்களுக்கு கஞ்சா கொடுத்தாங்க, பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்தாங்க, கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்போம்னு சொல்லிட்டு போய் வாக்குறுதி கொடுத்தாங்க, நீட் தேர்வை எங்களாலதான் ரத்து செய்ய முடியாத பெரிய உருட்டா கொடுத்தாங்க, கரண்ட் பில்லை ஏத்தி கொடுத்தாங்க, பெண்களுக்கு ஓசி பஸ் கொடுத்தாங்க. ஓசி பஸ் நான் சொல்லுங்க, அமைச்சர் சொன்னாரு. 2.5 லட்சம் கோடியா இருந்த தமிழ்நாட்டின் கடனை 9.5 லட்சம் கோடியாக உயர்த்தி மக்களுக்கு பெரிய ஷாக் கொடுத்தாங்க. கருப்பு சட்டையை அணிந்து கொண்டு பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று எதிர்கட்சியாக இருந்த போது சவுண்ட் கொடுத்தாங்க. திருத்தணியில் ஓடும் ரயிலில் வடமாநில இளைஞர் ஒருவரை பட்டாக்கத்தியால் வெட்டு காயங்கள் கொடுத்தாங்க. சென்னை பாரிஸில் கர்ப்பிணி பெண்ணுக்கு அடி உதை கொடுத்தாங்க. போலீசாரால் கடுமையாக தாக்கப்பட்ட சகோதரர் அஜித்குமார் அவர்களுக்கு திருட்டு பட்டம் கொடுத்தாங்க. மதிய உணவு சாப்பிடும் போது உயிரிழந்தானே ஒரு சிறுவன், அந்த சிறுவனின் உயிரை பிரிக்க ஆபத்தான பள்ளி கட்டிடங்களை கொடுத்தாங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு தமிழக பெண்களை அசிங்கமா கேட்கறதுக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஐயாவை கொடுத்தாங்க. மணிக்கணக்கா ஏன் நாள் கணக்கா கூட பேச முடியும். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. சோஷியல் மீடியா மூலமா மட்டுமே வந்த மாற்றம் என்று சொல்லுவதன் மூலம் இவர்கள் என்ன சொல்ல விரும்புகிறார்கள்? சோஷியல் மீடியா மூலமா வந்த மாற்றம் என்பது உண்மையான மாற்றம் அல்ல, அது போலியானது. மறுபடியும் கலைச்சிட்டு எலெக்ஷனுக்கு போலான்னு சொல்றாங்களா? அதை இவங்க தெளிவா சொல்லணும். அசட்டு தைரியத்தோட என் தெருவுக்கு வந்தா
அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன், ரொம்ப உக்கிரமா இருப்பேன். டேய் தெருவு வாடா வாடா, நீ தெருவுக்கு வாடா, சொல்லிட்டு போ. வாடா நீ அங்க வந்து வாடா, வாடா சொல்லு. வாடா நீ வாடா நீ வாடா வாடா. டேய் சொல்லுடா. சிபிஐ வழக்கு பதிவு செய்திருக்கிறது. மின் மாற்றிகள் கொள்முதல் டெண்டரில் முறைகேடு நடைபெற்றதாக புகார் எழுந்த நிலையில் அது தொடர்பாக பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாய். இப்ப இந்த ஒரு வாரமா கடந்து எங்கள் தோல்விக்கு இன்ஸ்டாகிராம் தான் காரணம். எங்கே விழுந்தோமோ அங்கேயே எந்திரிப்போம் அப்படின்னு இன்ஸ்டாகிராம்ல போய் திமுக உடன்பிறப்பெல்லாம் ஓடி வருகிறான் உதய சூரியன் லிப்சிங் அந்த பக்கம் இருக்கு, பாட்டு அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. திருவாழ்வே தமிழ்நாட்டின் வரலாறு, கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி, குடும்பம்பான பகையாவும் சரணாகதி. இதெல்லாம் எங்கடா உட்காந்து பாக்குறது? கரகமாடா, எங்க கரகமா இன்ஸ்டாகிராம்ல உங்களை பார்க்கணும்னு. எனக்கு ஒரு ஆசை, ஐயா இன்ப ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆக்கிட்டு அந்த குடும்பம் தவிர யாரும் ஆக்கப்படாதீங்க. அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும். ஆக இன்ப யாருன்னா ஐயா உதயநிதியுடைய பையன். மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான், இது கொத்தடிமை கூட்டம் தான். நன்மை செய்தார், தொண்டு செய்தார், இரவு பகலாக உழைத்தார். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. இது தமிழ்நாட்டின் ஒரு தொகுதியா, சிங்கப்பூரின் ஒரு பகுதியா என்று கேட்கும் அளவுக்கு மாற்றி வைத்தார். நண்பர்களே, அந்த தோல்வி ஒரு தோல்வி அல்ல. மே 4 ஒரு நாள் மட்டும்தான் தளபதி ஸ்டாலின் தோற்றிருக்கிறார். அந்த தொகுதி மக்கள் 365 நாளும் தோற்கடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். புலம்புறதுல எனக்கு போட்டியா? எது யாருறாம எனக்கு போட்டியா? புலம்பு வந்துட்டானா? நீ புலம்புவியா? நான் புலம்புறேன் பாரு. டேய் மச்சான், தளபதி ஸ்டாலினுக்காக வருந்துவதை விட அந்த தொகுதி மக்களுக்காக அதிகம் வருந்துகிறேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? பேச்சு கூட்டி கொள்ளு பேச்சு, அதுக்கு மேல கொள்ளு பேச்சு. ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு இடம் இல்லாத பாத்தீங்கன்னா இப்ப எங்கன்னா கொலையா இருக்குது போல எம்டி இடம். அந்த இடத்த மடக்கத்துக்கு பிளான் போட்டு இருப்பாரு, அதுக்குள்ள ஆண்டவனா பார்த்து மண்ணை கவிட்டாரு. இந்த ரெண்டும் ஓரம் கட்டிட்டு புதுமையா மக்கள் இப்ப தேர்ந்தெடுக்கிறாங்க. மாற்றம் வேணும். அந்த மாற்றத்துக்கு